ஹலோ காய்ஸ், வெல்கம் அவர் விக்கி மோனி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். லாங் வீடியோவே போடுறேன். யூடியூப்பில் ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைக்கும்போது யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். ஃபுல் வீடியோ வரைக்கும் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் வரைக்குமே யூஸ் ஆகும். தயவுசெய்து இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் தெரியும். நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 390 புதுசாக ஏதோ வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு நான் தான் எடுத்துகிட்டு வருவேன். பாப்பா எடுத்துகிட்டு வந்தா. ஆனால் சூப்பர் ஒர்த்து ப்ராடக்ட்டுங்க. இது என்னென்னா ஃபோன் ட்ரைபேட் தான். நானே வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுனால ஷேக் ஆகுது, அப்புறம் பிளர் ஆகிடுது, அப்புறம் வந்து ஹெச்டி குவாலிட்டி அந்த மாதிரி குவாலிட்டியே வராமல் இருக்குது. அதனாலே நான் வந்து இந்த ஃபோன் ட்ரைபேட் வாங்கியிருந்தேன். இது 2.2 சென்டிமீட்டர் இருக்குது. நல்லாவே இருக்குது. ஒர்த்தான ப்ராடக்ட் தான். இந்த ஹைட்டு வந்து நல்லாவே ஹைட் இருக்குதுங்க. நீங்களே பாருங்கள், எந்த டேமேஜுமே இல்லை. லைட்டாக கொஞ்சம் கீழே வளைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதனாலே நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மீஷோவில் எல்லா ப்ராடக்ட்டும் இப்போ மீஷோவில் வந்து ரொம்ப கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. அதனால் டென்ஷன் ஆகிட்டு ஃப்ளிப்கார்ட்டு போயிட்டு அழகாக ஒரு இங்கே பாருங்கள், இந்த இதுவும் மட்டும்தான். அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் வாங்கியிருக்கேன். சூப்பராகவே இருக்குது. நைட்டு வீடியோஸ்லாம் அதில் தான் கொஞ்சம் எடுத்தேன். ஈஸியாகவே இருந்தது. எனக்கு வீடியோஸ் இருக்க. இப்போ ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ நான் வந்து தனியாக நானே தான் ஒரு கையில் சமையல் பண்ணணும், ஒரு கையில் வீடியோ எடுக்கணும். எதுனா ஒன்றா நானே தான் பார்க்கணும். அதனாலே சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ஃபோன் ட்ரைபேட் வாங்கியிருந்தேன். சூப்பராகவே இருக்குது. 9 ஃபுல் ரொட்டேட் ஆகுது. சூப்பராகவே இருக்குது. அப்புறம் ஃபோன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த சைடு வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். டைட் பண்ணுறது, லூஸ் பண்ணுறது, ஹைட் வைக்கிறது எல்லாமே ஒர்த்து ப்ராடக்ட்டுங்க. யூடியூப் இப்போ வந்து இந்த பிகினர்ஸ்லாம் இப்போ வரவங்கலாம் எல்லாமே யூடியூபுக்கு இது வாங்கினா சூப்பராக இருக்கும். ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டு தான். பாப்பா கால் வந்து வெறுமனே இருந்துச்சு. பாப்பா கொலுசு வந்து அடிக்கடி கீழே விழுந்துட்டு இருந்ததுனால சொல்லிட்டு காசே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இருக்கிற காசை வச்சு இன்றைக்கி வாங்கிடலாம் சொல்லிட்டு போயிட்டோம். எங்கன்னா ஜிஆர்டி தான் போனோம். நிறைய கலெக்ஷன் வந்துருந்தது கொலுசு. இன்றைக்கி வந்து ருப்பீஸ் பார்த்திங்கன்னா 1 கிராம் கொலுசு வந்து 122 ரூபா. நாங்கள் வந்து கொலுசு ஒரு ப்ரேஸ்லெட்டை எடுத்துகிட்டு போய் மாற்றினோம். அதோட ப்ரைஸே வந்து அது வந்து நாங்கள் எடுத்தது வந்து 15,000க்கு எடுத்தோம். ஆனால் எங்களோட இது பேலன்ஸில் வந்து ஒன்று 10,200, ஒன்று 2,300. அதுக்கப்புறம் வந்து கொலுசுலாம் நல்லா போட்டு பார்த்துங்க அந்த பாப்பாவுக்கு. இது வந்து 3 சலங்கை வச்ச மாதிரி வரும். இது ஒன்று மட்டும் இது அழகாக வந்து, ஆனால் லைட் வெயிட்டு. பாப்பாவுக்குலாம் அதெல்லாம் செட்டே ஆகாது, நான் உடச்சிருவான்னு சொல்லிவிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஹஸ்பண்ட்கிட்ட. அதுக்கப்புறம் போட்டு பார்த்தாங்க. அவளும் போடவே விடலாம், சிரிச்சிட்டே இருந்தா அவங்க அப்பா கூட. இது ஆனால் இது அழகு வந்து என்றைக்கும் ஆபத்து சொல்லுவாங்களே, அழகாக இருந்தாலும் அது கீழே விழுந்துரும்ல. இதுவும் நல்லா இருந்துச்சு. 2 பட்டை முத்து வச்ச மாதிரி. ஃபைனலாக வந்து நாங்கள் இது சூஸ் பண்ணோம். அது வந்து 20,000 அந்த மாதிரி வந்துச்சு. அதனால் அது எடுக்கலை. அதுக்கப்புறம் நகை வந்து ஒரு கொலுசு வந்து எடுத்து வச்சுருந்தோம். அதனால் போயிட்டு நகை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் இருக்க மண், டஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணதக்காட்டி எங்களுக்கு ஜூஸ் வந்துடுச்சு. இந்த ஜிஆர்டி இந்த நகை கடைக்கெலாம் போனாலே இந்த ஜூஸு, ட்ரிங்க்ஸு எல்லாமே கொடுப்பாங்க. அப்படியே வர வழியிலே ஒரு கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டாங்க. சேதாரம் அவங்க கொடுக்கறது வந்து 25%. நம்ம வெளிநகைனா அதுக்கு 35% இது பண்ணுறாங்க. அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நாம் வெள்ளி எடுக்கல. ஆனால் நம்ம வந்து ரிட்டன் பண்ணால் நமக்கு வேஸ்ட்டு. வெள்ளி எப்பயுமே கோல்டு ரேட்டுக்கு எதுவுமே வராது. ஃபைனலாக இந்த கொலுசு தான் சூஸ் பண்ணேன். ஒரு முத்து வச்ச மாதிரி நல்லாவே இருந்தது. மேலே வந்து வெயிட் வந்து அதிகமாகவும் இருந்தது. அப்புறம் வந்து வரலட்சுமி பூஜாவுக்கு வந்து எல்லாருமே வந்து வெள்ளி பொருள்கள் அதெல்லாம் எடுத்தாங்க.
உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டிலலாம் வரலட்சுமி பூஜாலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இந்த அண்ணா தான் எப்பயுமே எங்களுக்கு நாங்கள் அடிக்கடி எடுக்கலாம் பாப்பாவுக்கு எடுக்கலாம் அந்த அண்ணா தான் இது பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் கிஃப்ட்டு இவ்வளோ நகை எவ்வளோ பொருள் வாங்கினாலும் இந்த கிஃப்ட்டுக்கு தான் இந்த கிஃப்ட்டு தான் இதான் வாங்கிட்டு இருந்தேன் நான். இந்த பாட் மாதிரி இதில் ரசம் வைக்கலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஆர்டி போகிற வழியில் என்னோடய ஃபேவரட் ஷாப் நேமே இல்லை, நீங்களே பாருங்கள் போர்டு இருக்கா, வேதா ஏதோ இருக்குது, தேவான்னு ஏதோ இருக்குது. நான் இது வரைக்கும் போர்டு இல்லாமல் அங்கே தெரியல. பானிபூரி ஷாப் அங்கே வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும், நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும், ஏசியும் போட்டிருப்பாங்க. சூப்பராக ஒரு ஜம்முன்னு வந்து ஒரு மசாலா பூரி கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மசாலாவும் ஒரு பானி. எப்பயுமே நான் போனேன்னா பானி மட்டும்தாங்க. என் பொண்ணுக்கு அந்த ரசம் மேலே என்னான்னு தெரில, அவ்வளோ இது அந்த பானியோட ரசத்தை தான் சாப்பிடுவா. நாங்கள் அப்புறம் வந்து பழமுதிர்ச்சோலை தான் போயிருந்தோம். இவங்க தான் எடுப்பாங்கள்ல லேஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க, நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர போனோம். நாவல் பழம் தான் வாங்க போனோம் முக்கியமாக, அது நாவல் பழமே இல்லை. அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த வீட்டில் வந்து 15,000க்கு கொலுசு எடுத்தோம், அதை கூட உறுத்து பார்க்கல. இந்த கிஃப்ட்டை தான் வந்தவுடனே எல்லாம் பிரித்தோம். சூப்பராக இருக்கா, அழகாக இருக்குது. கொஞ்சம் ரசம் சாம்பார் அந்த மாதிரி வைக்கலாம். ஃபேமிலியாக வந்து ஒரு பிக் எடுத்துக்கிறோம். இதுதான் எங்கள் ஃபேமிலி. எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அப்புறம் வந்து மேகி வாங்க தான் போனோம். நைட்டே முருகர்கிட்ட வச்சு பாப்பாவுக்கு போட்டு விட்டுரு ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு போட்டு விட்டாச்சு. அன்பான மகள் வந்தால் அந்த மாதிரி சாங் தான் போடணும்னு ஆசை, ஆனால் காப்பி ரைட் வந்துடுவேன். நான் என்ன பண்ணுறது, அதனாலே போடலை. நான் காப்பி ரைட் வராமல் இருக்கணும்னு நானே தான் பாடிக்கணும் போல். ஸோ பாப்பாவுக்கு வந்து அழகாக போட்டு அவளை ஒரு ரவுண்டு நடக்க விட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதங்காட்டி எனக்கு வந்தது பாருங்க பாடு. ஒரு ஃபோட்டோ எடுக்கல, அவங்க அப்பாவுக்கு தேங்க்யூ அப்பா கிஸ் கொடுத்தாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க 2 பேரும். ஸ்லோ மோஷனில் எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் கிளிப்ஸ்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு நூடுல்ஸ் நான் வந்து சாப்பிடவே இல்லை, பானி சாப்பிட்டல அதோடவே விட்டுட்டேன். அவங்க 2 பேருக்கு மட்டும் நூடுல்ஸ் எக்கு போட்டு நூடுல்ஸு ட்ரை பண்ணி கொடுத்தேன். நிறைய வீடியோஸ் பாருங்கள் என்னோடய சேனலை, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வரவங்களாம் வந்து யூனிக் வியூவர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் மீண்டும் வீடியோஸ் போட முடியும். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என் பாப்பா காலுக்கு கொலுசு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவள் கொலுசு விரும்பி கேட்டுட்டு இருந்தா. இப்போ செல் ஆனால் கொலுசு போடுறதுல ஒரு பெனிஃபிட் என்னென்னா, குழந்தைங்களுக்கு நம்ம எதனா ஒரு வேலை செஞ்சுன்னு இருப்போம். இப்போ 2 பேர் தான், நாங்கள் 3 பேர் தான் வீட்டில் இருக்கோம். எங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்குள்ள வந்து எங்கன்னா எஸ்கேப் ஆகிடுவா. அந்த கொலுசு சவுண்டு கேட்டால் தான் ஸோ இங்கே தான் இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். நைட்டு அதான் நூடுல்ஸ் செய்ய அந்த இது ட்ரைபேட் வச்சு தான் இன்றைக்கி வீடியோஸ் எடுத்தேங்க. எப்படி இருக்குன்னு தெரில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் டைம் இல்லை எனக்கு அவ்வளோவும் இதில் எப்படின்னு தெரியல. கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், நானும் வாங்கி ட்ரை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எப்பயுமே வந்து பாயில் பண்ணிவிட்டு தண்ணியை பாயில் பண்ணிட்டு அதில் லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மேகி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா ஸ்பைசஸ்லாம் போடுவேன். அதில் கேரட் பீன்ஸ்லாம் சின்னதாக பொடியாக இருக்குல்ல, சில பேர் வந்து தண்ணி கொதிக்கிறப்பவே இந்த மசாலாஸ்லாம் போட்டுருவாங்க. எனக்கு ஆனால் பிடிக்காது. அது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக நறுக்குன்னு இருந்தால் தான் அது சூப்பராக இருக்கும் அந்த காய்கறிலாம். அதனால் வந்து நான் எண்டில் தான் மசாலா போட்டுப்பேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சமாக இப்போ செஞ்சேன்னா நான் வந்து முட்டையை அதிலே போட்டு கிளறிடுவேன். ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அப்படி தான் பிடிக்கும். கவிச்ச ஸ்மெல் வரும், அது எனக்கு பிடிக்காது. தனியாக ஃப்ரை பண்ண ஆனியன் முட்டை இதெல்லாமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து அது கூட வச்சு கொஞ்சோண்டு சாஸ் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த காம்போ மேகியில் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மசாலாஸ்லாம் எவ்வளோ எதனா அஜினோமோட்டோ அது மாதிரிலாம் போடுவாங்களா எனக்கு தெரில. எத்தனை நாள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்களோன்னு தெரில. பட் அதான் நம்மளும் சாப்பிட்றோம் விரும்பி. எனக்கு பிடிக்காதுங்க உண்மையாலுமே. மேகி வந்து நான் 2 வா அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன், சும்மா ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான். மேகி என்னோடய ஹஸ்பண்டு ஃபுட் அளவு சாப்பிடுவாங்க, எனக்கு பிடிக்காது அந்த மேகி மட்டும். மேகி வாங்குறதுனாலே அவ்வளோ கஷ்டப்படுவேன் நான். மற்றபடி சேமியா அந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு விரும்பி சாப்பிடுவேன். அதோட வந்து சிக்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்.
உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இந்த சிக்கன் நூடுல்ஸில் கூட கொஞ்சமாக தான், இந்த நூடுல்ஸு பாஸ்தா அந்த மாதிரிலாம், இந்த ரைஸு தோசை இந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து இந்த வெரைட்டி ஐட்டமாக தான் ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸ் செய்யக்குள்ளலாம் நான் சாப்பிடவே எப்பயுமே 2 பைட்டுக்கு மேலே நான் சாப்பிடவே மாட்டேன். நீங்கள் அடிக்கடி நூடுல்ஸ் ஹிப்பி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ற ஆளுன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஹார்ட்டினா பின் பண்ணுங்கள். லாங் வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஊருக்கு போகிறேங்க. சாட்டர்டே ஈவினிங் ஊருக்கு போயிட்டு ஆயா இறந்தாங்களா, அதனால் நடப்பு கருமாதியா, இன்றைக்கி நடப்பு நாளைக்கு கருமாதி, அந்த வீடியோஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் எடுத்து போடுறேன். ஆயாவோட ஒரு வீடியோஸ்க்கே பால் தெளிப்பு வீடியோஸ்க்கே 1 lakh போயிருக்கு. எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸை. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபைனலாக வந்து மேகி செஞ்சிட்டேன். ஹிப்பி தான், கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல, அதில் இருந்த மசாலா கலர் தான். இது வந்து தனியாக ஃப்ரை பண்ணதுக்கு. எப்பயுமே முட்டை வந்து தனியாக ஃப்ரை பண்ணி போடுங்க, அது வந்து அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் சைடில் நாம்பளும் 2 வாய் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, நிறைய பேசுகிறோம் தான் தோணுது, ஆனால் வந்து தனியாக பேசுகிற மாதிரியே இருக்குது. மறக்காமல் என்னோடய வீடியோஸ் சேனல் விக்கி மோனி சேனல், ஓகே, விக்கி மோனி சேனலில் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோஸ் வரைக்கும் பாருங்கள், ஓரளவு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஃபுல் வீடியோஸ் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் வந்து உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உங்கள் நேமை எனக்கு ஷேர் பண்ணனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து இவங்களாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலாகவும் இருக்கும். இந்த முட்டையில் நாங்கள் முட்டை சைக்கோ, சில பேர் தோசை சைக்கோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, நாங்கள் முட்டை சைக்கோ. முட்டையில் வந்து என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்ருவோம். அந்தளவு வந்து முட்டை சைக்கோ நாங்கள் எங்கள் ஃபேமிலி. இந்த நான்வெஜ்லேயே இந்த முட்டையை மட்டும் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் எல்லாருமே. என் பாப்பாவும் சரி. என்னோடய பிளேட் அழகாக இருக்கா, அந்த 2 வாய் மட்டும் தாங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட பிடிக்கல, அதனாலே நான் விட்டுட்டேன். டே வந்து மேகியோட நைட்டு டே முடிஞ்சது. அப்புறம் என்ஜாய் பண்ணது வந்து பாப்பாவுக்கு கொலுசு எடுத்தது. எவ்வளோ கஷ்டம்னாலும் கொஞ்சம் எதமாச்சும் எடுத்து வைக்கணும். பாப்பா இருக்கால, கல்யாணம் பண்ணத்துக்கு அங்கங்கே வரதட்சணை கொடுமை அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ இப்போ எடுத்து வச்சா தான் நல்லது. எல்லாருக்கும் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். என்னோடய பாப்பாவோட கிளிப்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். விக்கி மோனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.